வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்றைக்கி ஒரு 25 இயர்ஸ் ஒரு மேல் பேஷண்ட் வந்தாங்க. மேம், மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணும் போதும் சரி, ஒரு சில டைம் யூரின் பாஸ் பண்ணும் போதும் சரி, என்னே அறியாமல் அந்த விந்து அடிக்கடி லீக் ஆகுது. இதனால் எனக்கு ரொம்ப பாடி டயர்டாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்பெர்மட்டோரியா. ஸ்பெர்மட்டோரியானா என்ன அப்படின்னா, ஒரு ஆண் விரைப்புத்தன்மையோ இல்லை ஒரு உச்சக்கட்டமோ அடையாமல் அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாத நேரத்தில் ஸ்பெர்ம் லீக்கேஜ் இருக்கிறது தான் ஸ்பெர்மட்டோரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த விந்து வெளியேற்றத்தினால அவங்க உடல் அளவில் சோர்வாக ஃபீல் பண்ணலாம், மனதளவுலையும் ஒரு குழப்பத்துக்கு ஆட்படலாம். ஏன் அந்த மாதிரி ஸ்பெர்ம் லீக் ஆகுது, இதனால் நம்ம பாடி டயர்டாயிருமோ, நம்ம வீக் ஆகிடுவோமோ, நம்ம உடம்பே வீக் ஆகிடுமோ, இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்கு எழலாம். பட் எது எப்படி இருந்தாலும் ஸ்பெர்மட்டோரியாவுக்கு ஹோமியோபதியில் சிறந்த மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. டாக்டரை பார்த்து தான் நம்ம கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு நோய் அறிகுறிகளை வச்சு தான் ஹோமியோபதி மருத்துவம் நமக்கு கை கொடுக்கும். ஆனால் சப்ளிமெண்ட்டாக நம்ம செலீனியம் 6X அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த செலீனியம்ங்கிற டேப்லெட்டை நம்ம ரெகுலராக காலையிலையும் சாயந்தரமும் ஒரு டேப்லெட் வச்சு நம்ம ரெகுலராக எடுத்தாலே இந்த தூக்கத்தில் ஸ்பெர்ம் லீக் ஆகிறது, மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணும் போது இல்லை யூரினில் ஸ்பெர்ம் லீக் ஆகிறது சீக்கிரம் சரியாயிடும். சப்போஸ் இதில் சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோ டாக்டரை பார்த்து தான் மருந்துகள் குறி குணங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும் போது நிச்சயமாக சரியாகும். இந்த மருந்துகள் நீங்கள் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு பதிவு. தேங்க்யூ ஸோ மச்.